பாஸ், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? நிஃப்டி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது. நம்ம காலையிலேயே செக் பண்ணி சொல்லியிருந்தோம் எம்எஸ்சி புட் சேல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்போ ஃபாலோ ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் நம்ம கால் சேல் அலைன் ஆனதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல் மொமெண்டம் கொடுத்துச்சு. காலையிலிருந்தே ஃபர்ஸ்ட் ஆஃப் செஷன் எம்எஸ்வி ஹெவி சைட்வேஸாக இருந்தது. அப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்ம பொசிஷன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் எம்எஸ்வி ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் தான் பொசிஷன் எடுக்கணும். ஒரு ஆஃப்டர்நூன் செஷனில் கால் சைட் ஃபுல்லாக க்ரீன் வந்தது, அடுத்து புட் சைட் ஃபுல்லாக ரெட்டுக்கு மாறிடுச்சு. அப்போ என்ன நடந்துச்சு, எஸ்டிஆரும் கிராஸ் ஓவர் ஆச்சு. 145 200 வரைக்கும் மொமெண்டம் ஆச்சு. அதனால தான் சொல்றோம் எம்எஸ்சி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்க, எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்றோம். மேற்கொண்ட டீட்டெயிலுக்கு optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது பேங்க வாட்ஸ்அப் நம்பர் 98940885. இதுக்கு எம்எஸ்சி மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,700 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கிறோம். பாருங்களேன், கால் ஆப்ஷன் சைட் ஃபுல்லாக ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஹியூஜா செல்லிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவலில் 24,600 அப்படிங்கிற லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் 10 கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேடர்ஸ் ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.